ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால் சின்சான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாரர் அண்ட் மிஸ்டீரியஸ் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ விழுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ விழுற போகலாம். கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, மசாவ் டெய்லிக்கு ஒரு கேம் விளையாடுறான். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடச்ச பொம்மையை கிடச்சிட்டு இருக்கு. அதனால் அந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த பொம்மையை ஒரு இடத்துல தூக்கி போடுறான். இங்கே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொம்மை தூக்கி போட்டு போன பிறகு அந்த பொம்மைலாம் ஒரு மாதிரியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஒரு கை, அப்புறம் உடம்பு மாரி என்னமோ வெளியே வருது. இதெல்லாம் தாண்டி அவங்களாம் பார்க்கில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஷின்சான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கில் சும்மா அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மசாவ் சேர்த்து வச்ச கலெக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருப்பான். இதாப்பா நான் சேர்த்து வச்ச கலெக்ஷனு, ஆனால் இதை தாண்டி என்கிட்ட இவ்வளோ குப்பை தான் இருக்குது, எல்லாம் டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஏய் இதெல்லாம் குப்பையா, இதில் எவ்வளோ பொம்மை இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் சும்மா காமிச்சிட்டு இருப்பான். பொம்மை பார்த்தீங்கன்னா திரும்பி அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் லைட்டாக பண்ணும். மசாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் பயந்து ஓடி போவான். அழுதுகிட்டே ஓடி போவான். அப்படியே கீழே விழுந்து அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு சொல்லுவான், பாத்ரூமில் என்னமோ இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். வந்தால் அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு நிறையா இருந்த பொம்மை ஒன்றுமே இருக்காது. இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் கசாமா சொல்லுவான், இங்கே ஸ்ட்ரீட் டாக் எங்கேயாச்சும் அந்த பொம்மையெல்லாம் இழுத்துட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மசா சொல்லுவான், அந்த பொம்மையெல்லாம் தேவையே இல்லைப்பா, வாங்க போகலாம், அதெல்லாம் டூப்ளிகேட் தான் சொல்லும் போது பின்னாடி ஒரு பால் வந்து மசாவோட தலையை அமுக்க ஆரம்பிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா மசாவோட டூப்ளிகேட். இதை பார்த்து ஷின்சான் வந்து இது என்ன பொம்மை கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள மசா இருப்பான். அது தூக்கி போட்டுருவான். ஷின்சான் மசாவை வெளியே வந்துடுவான். மசாவை அழுதுகிட்டே இருப்பான், ஏன் ஷின்சான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் டூப்ளிகேட் மசாவை பார்த்து சிரிக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்ககிட்டலாம் நெருங்க ஆரம்பிக்கும். எல்லாம் பயந்து போயிடுவாங்க. இது 1 2 கிடையாதுங்க, நிறைய பேர் வருவாங்க. இதை பார்த்து அவங்களோட ஷின்சான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி போயிடுவாங்க. நிறையா வர வர இன்னும் கூட்டம் அதிகமாகிடும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மேலே போயிட்டு நிற்பாங்க. குதிரை ஷேப்பில் வரும், டேங்க் ஷேப்பில் வரும், அதுக்கப்புறம் வெட்டிக்கிளி ஷேப்பில் வரும். அதுக்கப்புறம் தான் கசாமா சொல்லுவான், இதெல்லாம் அந்த பொம்மை இருந்த ஷேப்பில் இருக்குது, அப்போனா அந்த பொம்மை டூப்ளிகேட் தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லுவான். மசாவை பிடிச்சி ஒரு பொம்மை இழுக்கும் போது மசாவ் பேக்லேருந்து ஒன்று வெளியே வரும். அந்த பால் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனெல்லாம் இழுத்துரும். இதை பார்த்துட்டு அப்போனா அந்த பாலை வச்சு எல்லாத்தையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு கசாமா, போ, ஷின்சான் எல்லோரும் அந்த பாலை வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த க்ளோன்லாம். இன்னும் கூட்டம் வர வர இந்த கூட்டம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க அந்த மிஷின்லேருந்து தாங்க வந்துக்கிட்டே இருக்கும் பால் ஆட்டோமேட்டிக்காக. இதை பார்த்துட்டு அந்த மிஷின் ஆஃப் பண்ணியே ஆகணும், இதுலேருந்து தான் கூட்டம் வருது அப்படின்னு கசாமா சொல்ல, இவங்கெல்லாம் எப்படி போகிறேன்னு சொன்னப்போ ஷின்சான் அவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அவன் அவன் உடம்புல ஃபுல்லாக அந்த பால்லாம் சொருவிட்டு போவாங்க. அது பார்த்தீங்கன்னா யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. இப்போ போயிட்டு மிஷின் அமுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நிப்பாட்டவே முடியாது. ஒரு மசாவும் மேலே வந்து குமிய, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு மசாவை அழுகுற மாரி சீன் வந்துடும். டக்குன்னு அழுத உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையும் இருக்காது, ஒரு க்ளோனும் இருக்காது. இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆவாங்க, எல்லாம் கீழே விழுந்து கிடப்பாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நேனி வந்து அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அவனும் பார்த்தோன்னா கேம் வந்ததே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட நேனி மாதிரியே ஒரு க்ளோன் வரும். இதோட இந்த எபிசோடு முடியுது. ரொம்ப மிஸ்டேஸாகவே முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.